எனக்கு என்னமோ ஓ மாமன் மனசு மாறுவான்னு தோணல. ஏன்னா அவனை நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அவன் நினைச்சது நடக்கணும்னா அதுக்காக அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். இருந்தாலும் அந்த ஆளுக்கு இந்த வைத்தியம் பத்தல பாட்டி. வேற மாதிரி ஏதோ பண்ணதான் அடங்குவாங்க. டேய் கிறுக்கு பயல, அவனை மாத்துறேன் திருத்துறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதடா. அவன் கொம்பு சீவி இன்னைக்கு ஆண்டாளு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நிக்கிறான். முதல்ல அவகிட்ட பேசி அவ மனச மாத்த பாரு. அப்படிலாம் அவன் மனசு மாற மாட்ட பாட்டி. அவளால நான் இல்லாமலாம் இருக்க முடியாது. நீ வேணா பாரு. அவ தனியா இருந்தா நீ சொல்ற மாதிரிதான் இருப்பான். ஆனா இப்ப அவ கூட இருக்கிறது உன் மாமன். சரியான எம்மகாதக பையன். தூங்கிட்டு இருக்கிறவன பொணமுன்னு சொல்லி சுடுகாட்டுல கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுவான். அவங்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அதுதான் உனக்கு நல்லது. டேய் என்னடா நான் பேசிட்டு இருக்கேன், நீ எங்கேயே பாத்துட்டு இருக்க? பாட்டி அங்க பாரு. பாட்டி உன் பேத்தி பாத்தியா? நான் எடுத்து கொடுத்த புடவை எப்படி கட்டிட்டு புது பொண்ணு மாதிரி வந்து நிக்கிறா பாரு. டேய் இவ ஏன்டா இப்படி சீவி சிங்காரிச்சிட்டு வந்து நிக்கிறா? உனக்கு இன்னுமா புரியல? அவ செஞ்சதெல்லாம் தப்பு இப்பதான் புரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். நான் பாட்டி உன் பேத்தி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கா போல இருக்குதே. மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏண்டாடே என்னடி புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு மினுக்கிட்டு வந்து நிக்கிற? என் பேரன் கூட எங்கேயும் வெளியே போறியா? சரி சரி வா, வந்து கூட்டிட்டு போ. காலையில எல்லாம் விழ வேண்டாம். நானே என் பேரன்கிட்ட சொல்லி உன்னை மன்னிக்க சொல்லிடுறேன். காலு டேய் சும்மா இருடா. ஹேய் கிழவி, வாயில ஒண்ணு வச்சனு வெய்ய வெத்தலையே போடாம செவந்து போயிடும். தேவையில்லாம என்ன வம்பிழுத்துட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு நீ என்கிட்ட வந்து குதிக்கிற? அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கியே, ஒருவேளை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியே போறீங்களோன்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டியா? யார் யாருக்கு புருஷன், யார் யாருக்கு பொண்டாட்டி? அந்த கதைலாம் நேத்தோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நான் வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறான்னு கேளுங்க. போகி பண்டிகைக்கு பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சு பொங்கலுக்கு புது துணி உடுத்துவோம்ல, அது மாதிரி இன்னையோட என் மொத புருஷனுக்கும் எனக்கும் உறவை முடிக்கதான் இந்த புது புடவைய தேடி எடுத்து கட்டிருக்கேன். புரியலையா உனக்கு? என் மொத புருஷன் எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு என்னோட 2வது புருஷனை பார்க்க போறேன். 2வது புருஷனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ள நல்லா வேலை பாக்குறாரு. வேலைல வேலை வேலை, அதுவும் அரசாங்க வேலை பாக்குறாரு. ஏ ஆண்டாளு, நேத்துக்கு என்னமோ நீ உங்க அப்பனு ஏதோ கோவத்துல பேசிட்டு போறீங்கன்னு நினைச்சா, நீ இப்ப உண்மையாவே பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா கூட சேர்ந்து உனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? நேத்து நான் சொன்னது கோவத்துலதான் சொன்னேன், ஆனா அதே சமயம் உண்மையதான் சொன்னேன். வேணா ஆண்டாளு, நீ பேசுறது பொம்பளைக்கு அழகில்ல. முதல்ல உன் பேர் என்ன, ஆம்பளைக்கு உண்டான அம்சத்தோட நடந்துக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் பொம்பளையா லட்சணமா நடந்துக்கிறேன். நீ தப்பு பண்ற ஆண்டாளு, உன் வாழ்க்கையிலே பெரிய தப்பு பண்ற. உங்க அப்ப உன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான். அவனை நம்பி நீ எதுவும் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, உன் பேரனோட வாழ்ந்து என் வாழ்க்கை கெட்டு நாசமா போனதை விட என் அப்பா சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிட்டு நான் நாசமா போனா பரவாயில்ல. இங்க பாரு ஆண்டாளு. பாட்டே அமைதியாரு. நீ தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். இப்ப வலிக்குதுல? வலிக்கும் இல்ல இனிக்கும் இல்ல. பாட்டே நீ ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, நீ விசாரி. நம்மளும் இன்னைக்கே போகிய கொண்டாடிடுவோம். பொண்ணு அழகா இருந்துச்சுன்னு வையன், கல்யாணத்தை இன்னைக்கே முடிச்சு விட்டுருவோம் நம்ம. இந்த இப்பவா போய் பேசிடுற?
பாட்டி, உன் பேரனுக்கு இனிமேதான் பொண்ணை வர சொல்லி பார்க்கணும். ஆனா எனக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை வந்தாச்சு. கல்யாணத்துக்கு சொல்லி விடுறேன், 2 பேரும் வந்து சேருங்க. ஏயா உண்மையாவே மாப்பிள்ளைய வர வச்சிருக்கான்? நான் சொன்னேன்ல உன் மாமன் மோசமான ஒண்ணு, நீ கேட்டியா? ஏய் பாட்டே, அமைதியாரு. எதுக்கு புலம்பிட்டு இருக்கிற? ஆதி, சும்மா இருங்க. ஆதி, நீங்க போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நான் பாத்துக்கிறேன். பாரதி, பரவாயில்ல, நானும் ஹெல்ப் பண்றேனே. 10 நிமிஷம் தான், நான் சமைச்சுக்கிறேன். எனக்கு சமைக்க தெரியும், நீங்க போங்க. பாரதி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாக்கு சமைச்சு கொடுக்கறவன் அதிர்ஷ்டசாலி, பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுக்கறவன் பாக்கியசாலி. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அதானே, உங்களுக்கு பேச சொல்லியா தரணும்? ஆனா ஒண்ணு பாரதி, காதலிக்கிறவங்க எல்லாருமே கவிஞன் ஆயிரலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா பாருங்களேன், இப்பெல்லாம் உங்களை பார்த்தாலே கவிதையா வருது. அப்படியா கவிஞரே? எங்க ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். சொல்றேன். எதை கேட்டாலும் வெட்கத்தை மட்டும் பதிலாய் தருகின்றாயே, உன் வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? எப்படி? கவிதை நல்லதா இருக்கு, ஆனா அதை எழுதினது நீங்க இல்ல, தபு சங்கர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கும் இந்த கவிதை வந்துச்சு.